கவலை என்பது சாத்தானுக்குரியது. இந்த சாத்தான் வந்து நம்மள கவலையை கொடுத்து நம்ம முடக்க பார்ப்பான். சந்தோஷமா இருக்கிறது யாருக்கு உரியது? ஏசப்பாவுக்கு உரியது. ஏசப்பா பிள்ளைங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா கவலையோடு இருக்கிறாங்கன்னா அது யார் கொண்டு வர்றது? கவலையை சாத்தான் கொண்டு வர்றது. அதுக்குமே இடம் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? கவலை வந்துச்சுன்னா உடனே சொல்லு. என்ன சொல்லணும்? கவலை என்கிற சாத்தானே என்னை விட்டு போ சொல்லுங்க. கவலை என்கிற சாத்தானே என்னை விட்டு போ, நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. That's all. அவ்வளவுதான்ப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் உங்களை விசாரிக்கிறபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. வெரி குட், சூப்பர். அண்ணா உங்களுக்கு பெரிய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யாரு அவர் மேல்னா? இப்ப இந்த அக்கா சொல்லி தருவாங்க பாருங்க. நான் சொல்லுங்க. அவர் உங்களை உங்கள் கவலைகளை எல்லாம் வெரி குட். அது எதுல இருக்கு? 1 பேதுரு